ஹலோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் ஆர்வமுள்ள கால்ஸ் என்கிற கம்பளிப்பூச்சி. ஒரு பசுமையான புல்வெளியில் கால்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பளிப்பூச்சி வாழ்ந்து வந்தது. அந்த கால்ஸுங்கிற கம்பளிப்பூச்சி மற்ற பூச்சிங்க மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அந்த புல்வெளியை தாண்டி இருக்கிற உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்குறதுல ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஆனால் அதோட நண்பர்களான எறும்புகளும் மற்ற பூச்சிங்களும் அந்த பக்கம் போக வேண்டான்ட்டு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆனால் அதை பற்றி எதையுமே இந்த கால்ஸோட காதில் ஏறவே இல்லை. ஒரு நாள் சூரியன் உதயமாகிற சமயத்தில் இந்த கால்ஸ் அந்த பக்கம் என்ன தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு முடிவெடுத்து அங்கேருந்து டெய்சி பூக்களை தாண்டி அங்கே இருக்கிற கூழாங்கற்களை தாண்டி மர்மமான காட்டுக்குள்ளே ஊர்ந்து போக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல பெல்லாங்கிற புத்திசாலித்தனமான வயசான பட்டாம்பூச்சியை பார்த்தது. அந்த பெல்லாவுக்கு சூரிய ஒளியில் மின்ற அளவுக்கு துடிப்பான ரெக்கை இருந்துச்சு. அந்த பெல்லாங்கிற பட்டாம்பூச்சி இந்த கம்பளிப்பூச்சியை பார்த்து, என்ன இளம் கம்பளிப்பூச்சி, எதை உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கம்பளிப்பூச்சி, எனக்கு எங்கள் புல்வெளிக்கு அந்த பக்கம் இருக்கிற உலகத்தை பார்க்கணுன்னு ஆசை, அதுவும் இல்லாமல் ஒரு நாள் நான் உன்ன மாதிரி பறக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு பெல்லா உடனே சிரிச்சிடுச்சு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும் என்னோட அன்பு நண்பரே. நீங்கள் முதல்ல உங்கள் கூட்டை சுழற்றி உருமாட்டம் செய்யணும், அப்போ தான் நீங்கள் ஒரு பட்டாம்பூச்சி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கம்பளிப்பூச்சி பட்டாம்பூச்சி சொன்ன எல்லா விஷயத்தையும் கவனமாக கேட்டதுக்கப்புறம் அதோட புல்வெளிக்கே அது திரும்பி போய் அதோட கூட்டை நெசவு செய்ய ஆரம்பிச்சது. நாட்கள் வாரங்களாக மாறிச்சு. கால்ஸ் ரொம்ப பொறுமையாக காத்திருந்துச்சு. கடைசியாக அது வானத்தை போல நீல நிற ரெக்கைகளோட ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக வெளிப்பட்டுச்சு. கால்ஸ் தன்னோட ரெக்கைகளுக்கு கீழே காற்றை உணர ஆரம்பித்த உடனே காட்டு வழியாக உயர்ந்து பறந்து போய் அங்கே இருக்கிற பூக்களை எல்லாம் பார்த்துட்டு தேனீக்களோட நடனம் ஆடிட்டு அங்கே இருக்கிற அணில் கூட எல்லா கதையும் பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் ஏதோ ஒன்று காணலையே அப்படின்னு தேட ஆரம்பிச்சிது. ஐயோ, நம்ம புல்வெளியும் நம்ம நண்பர்களையும் காணமே அப்படின்ட்டு அப்போ தான் யோசிச்சுது. ஒரு நாள் கால்ஸ் சூரியகாந்தி பூ மேலே ஓய்வெடுக்கும்போது பக்கத்தில் பெல்லா பட்டாம்பூச்சி வந்து படப்படுத்துட்டு, நீங்கள் உலகத்தை பார்த்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்றதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏற்கனவே கால்ஸ் இருப்பிடத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் பெல்லாவும் இப்படி சொன்ன உடனே அதோட இருப்பிடத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சது. அதோட பழைய புல்வெளி இடத்துக்கு போனதும் அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கால்ஸை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. கால்ஸ் அவங்க எல்லாருக்கும் காடுகள் பற்றியும் அங்கே இருக்கிற மலர்கள் பற்றியும் அங்கே இருக்கிற தேனீக்கள் அணில் கதைகள் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு இருந்தது. இப்படித்தான் அந்த ஆர்வமுள்ள கம்பளிப்பூச்சி ஒரு புத்திசாலித்தனமான பட்டாம்பூச்சியாக மாறிடுச்சு. சாகசத்தையும் நன்றியையும் சமநிலைப்படுத்தி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆர்வம் உங்களை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகும், ஆனால் வீடும் நண்பர்களும் தான் உங்களை நிலைநிறுத்துவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.